ஹாய் நமஸ்தே, நான் உங்க ஃப்ரெண்ட் ஜெயா ஸ்ரீனிவாசன். வெல்கம் டு வெஜ்ஜீஸ் ரெசிபி. இன்னைக்கு விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள் எல்லாருக்கும். இன்னைக்கு பிள்ளையாருக்காக நம்ம எல்லா பிரசாதமும் பண்ணி முடிச்சோம். சுண்டல் ஒண்ணு பாக்கி இருக்கு, அது ரொம்ப முக்கியம் இல்லையா அவருக்கு. வெள்ளை கொண்டக்கடலையில நம்ம இன்னைக்கு சுண்டல் பண்ணிடலாம். நல்லா சாஃப்டா எப்படி வேக வச்சு குவிக்கா எப்படி பண்றதுன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. விநாயகர் பிரசாதம் வெள்ளை கொண்டக்கடலையில சுண்டல் பண்ண போறோம். இதை வந்து நான் நல்லா வாஷ் பண்ணிட்டு ஒரு 8 மணி நேரம் ஊற வச்சு வச்சிருக்கேன். மினிமம் ஒரு 5-6 மணி நேரம் ஊறினாதான் நல்லா இருக்கும். இப்போ ஊறின பருப்பை குக்கரில் எடுத்துக்கலாம். நம்ம ஊற வச்சிருக்கும் போது இருக்கும் தண்ணி இருக்கும் இல்லையா, அந்த தண்ணியை கொட்டிட்டு புது தண்ணியை ஆட் பண்ணிக்கோங்க. 1 டீஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ கொஞ்சம் நல்லா சாஃப்டாக வேகும். கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்தோன்னா கலர் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். கொஞ்சமாக பெருங்காயம். இந்த கேஸ் ஃபார்ம் ஆகும் அப்படிலாம் சொல்லுவாங்க இல்லையா, கொண்டக்கடலாம் சாப்பிட்டா அந்த மாதிரி ஆகாமல் இருக்கும். நல்ல ஒரு வாசனையாகவும் இருக்கும். தாளிக்கரில் சேர்க்கறத விட இப்படியே சேர்த்துட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். குக்கரில் வந்து வெயிட்டை போட்டு ஒரு 5-6 விசில் வர வச்சிடலாம். நம்ம ஒரு 6 விசில் வந்தாச்சு. இப்போ ப்ரெஷர் ரிலீஸ் ஆகிடுச்சா செக் பண்ணி பார்த்துட்டு குக்கர் மூடியை திறந்துடலாம். பர்ஃபெக்டாக வெந்திருக்கு. இப்போ வந்து தண்ணியை ஃபில்டர் பண்ணிடலாம். கொண்டக்கடலை எப்பயுமே நல்லா வந்து சாஃப்டாகவும் இருக்கணும், குழைவும் கூட அந்த மாதிரி வேக வச்சுக்கணும். இங்கே பாருங்களேன் எப்படி வெந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ப்ரெஸ் பண்ணால் அப்படி மாவாகுது, இல்லைன்னா அதோட ஷேப்பில் அப்படியே இருக்குது. இந்த மாதிரி தான் நம்ம வேக வச்சுக்கணும். சுண்டல் தாளிச்சிடலாம். ஒரு கடாயில் 1 டீஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் எடுத்துக்கலாம். எப்பவுமே சுண்டல் எல்லா சுண்டல் வெரைட்டிக்குமே தேங்காய் எண்ணெய் தாளிச்சா ரொம்ப நல்லாயிருக்கும். எண்ணெய் சூடானதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் கடுகு ஆட் பண்ணியிருக்கேன். கடுகு நல்லா பொரியட்டும். கடுகு நல்லா பொரிஞ்சாச்சு. இப்போ ஒரு 1/4 டீஸ்பூன் ஜீரகம் ஆட் பண்ணிக்கலாம். ஒரே ஒரு பச்சை மிளகாயை பெரிய பெரிய பீஸாக கட் பண்ணி போட்டுருங்க. பெரிய பீஸாக கட் பண்ணி போட்டோம்னா ரொம்ப காரம் இருக்காது. 1 டீஸ்பூன் இஞ்சியை வந்து நல்லா துருவிட்டு ஆட் பண்ணிக்கலாம். ஜீரகம், இஞ்சி இதெல்லாமே நல்ல ஒரு டைஜஷனை கொடுக்கும். சுண்டல் சாப்பிடும்போது கேஸ் ஆகும்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி இல்லாமல் நல்ல டைஜஷனாக இருக்குது, நமக்கு ஹெல்ப் பண்ணி கொடுக்கும். கருவேப்பிலை இப்படி கையால் நல்லா பிச்சுட்டு போடுங்க, நல்லா வாசனையாக இருக்கும். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிடுங்க. இப்போ வேக வச்சு வச்சுருக்கிற கொண்டக்கடலையை ஆட் பண்ணிடலாம். இப்போ சுண்டலுக்கு தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு கொஞ்சம் பார்த்து போட்டுக்கோங்க, சுண்டலுக்கு அதிகமாக உப்பு தேவைப்படாது. நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. ஒரு 2 நிமிஷத்துக்கு ஒரு மூடியை போட்டு மூடி வச்சிடலாம். ஸ்டவ் ஃப்ளேமை வந்து சிம்லேயே வச்சுக்கலாம். 2 நிமிஷம் ஆயாச்சு, திறந்து பார்க்கலாம். இப்படி மூடி வச்சு வேக வைக்கிறதுனால உப்பு வந்து நல்லா அப்சர்வ் பண்ணிக்கும். தேங்காய் துருவல் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். இது கொஞ்சம் கூட வேணாலும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொத்தமல்லி பொடியாக கட் பண்ணதை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வாசனையாக இருக்கும். கொஞ்சம் லெமன் கூட சில பேர் புழிஞ்சிப்பாங்க, நம்ம வேணால் புழிஞ்சிக்கலாம். அவ்வளோதான், சுண்டல் ரெடி ஆயாச்சு. ஒரு மூடியை போட்டு மூடிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 2 நிமிஷம் கழித்து சர்விங் பவுலுக்கு எடுத்துக்கலாம். எல்லா பிரசாதமும் சாமி கிட்ட வச்சுட்டு விளக்கேற்றிட்டு பூஜை பண்ணிக்கலாம். லோகா சமஸ்தா சுகினோ பவந்து, உலகத்துல எல்லாருமே நல்லா இருக்கணும்னு சொல்லி நம்ம மனசார வேண்டிப்போம். சுண்டல் வந்து நல்லா சாஃப்டா வாசனையா ஈஸியா பண்ணி முடிச்சிட்டோம். இதே மாதிரி எல்லாரும் பண்ணுங்க. எப்படி இருந்தது கமெண்ட்ல சொல்லுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, எனக்கு மோட்டிவேஷனா இருக்கும். லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க, பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. புது புது ரெசிபியோட நாளைக்கு நான் உங்களை மீட் பண்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.